வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். கோவில் உருவாக காரணம் என்ன? அதன் சக்தியை பத்தி தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்துக்கு போகலாம். ஆதியில கோவில் அப்படின்றது கிடையாது. மனுஷன் பிறந்தப்போ, அதாவது உருவானப்போ கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இவங்களுக்கு அந்த கோவில் இல்லாததுனால இவங்க யாராலையும் சரியா வாழ முடியல. ஏன் வாழ முடியலன்னா, இவங்க இருந்தது குகை, காடு. இந்த இடத்துல ஆபத்து நிறைய இருந்தது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு இடி இடிக்கும், காடு பத்தி எரியும். எதுவுமே இவங்க தப்பிக்க முடியாது. தினம் தினம் இருக்கிற உயிர்கள் இறக்க ஆரம்பிச்சுது. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இடி வந்துச்சுன்னா அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நமக்கு மேல ஏதோ நடக்குது, அது என்ன விஷயம்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்தது. என்னன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. நமக்கு ஏதாவது பத்த வைக்கணும்னா நெருப்பு எங்க இருந்து திடீர்னு வருது, அதுவும் நமக்கு தெரியல. 2 கல்ல தேய்ச்சா எப்படி ஸ்பார்க் வருது, அது எப்படி எரியுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம். அடுத்தது, திடீர்னு சூரிய ஒளி, இரவுல நிலவு, இது இல்லாம மரம், இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் கடவுள் அப்படின்னு நினைச்சு நீர்நிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க, மரத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க, சூரியன் சந்திரனை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குரூப் சந்திரனை வணங்குச்சுன்னா ஒன்று சூரியன், ஒன்று மரம், ஒன்று நீர்நிலை, ஒன்று நெருப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் இது எங்க ஏரியா, உன் ஏரியான்னு இடம் கொஞ்சம் விரிவடைஞ்சப்புறம் உடனே நட்டாங்கல்லு அப்படின்னு ஒரு கல், பாறையை கூட கடவுளா வணங்கினாங்க. அந்த கல்லை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு, எங்க குரூப் எல்லாம் இந்த பக்கம் வாழ்ந்துக்கிறோம், உங்க குரூப்பு இந்த கல்லை தாண்டி அந்த பக்கம் அப்படின்னு. அதுதான் எல்லை சாமியா உருவாச்சு. எங்களுடைய ஊரை பாதுகாத்த அந்த தெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதை தாண்டி தான் அந்த ஊருக்குள்ள நுழையணும், அனுமதி கேட்டு தான் வரணும். அப்போ அது அவங்களுக்கு சாமியா தெரிஞ்சது. இதை இவங்க இப்படி வழிபட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு விவசாயம்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இந்த விவசாயத்துக்கு பாதுகாப்புக்கு இந்த கல்லை தான் வணங்கிட்டு விவசாயம் செய்ய போவாங்க. அந்த விவசாயத்துக்கும் இந்த கல்லுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால இவங்களுக்கு அந்த கல்லு முக்கியமான ஒரு உறுப்பினரா தெரிஞ்சது. அதனால அந்த கல்லை மதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கல்லை தாண்டி போனா அது அவனுடைய ஏரியா, அந்த பக்கம் போகக்கூடாது, அவன் நிலம், அதெல்லாம் உருவாச்சு. காலப்போக்கில் அரசர்கள் ஆட்சி வந்துச்சு. அவங்களுக்கும் இந்த கல்லு தெய்வமாக தான் இருந்தது. ஊர் எல்லையில ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அது என்ன மரம் வேணாலும் இருக்கலாம். மாமரமோ, அந்த வேப்ப மரமோ, அரச மரமோ, ஆலமரமோ, எதுவா இருந்தாலும் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை யாரும் கிட்ட போய் தொடக்கூட இந்த அரசர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இது எங்க ஊர் சாமி அப்படின்டுவாங்க. அவங்க போருக்கு போனாலும் அந்த மரமும் அந்த கல்லும் தான் அவங்களுக்கு தெய்வமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்த ராஜாக்களுக்கு, அவங்கெல்லாம் திறமையான ராஜாக்கள் கிடையாது. இவங்க இதெல்லாம் பார்த்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மரத்துல இருந்து ஏதாவது ஒரு பழம் எடுத்தா கூட குற்றவாளி மாதிரி தண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மரத்துக்கு அவ்வளோ மரியாதை. இன்னும் கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மரத்தை அனுமதி கேட்டுதான் ஊருக்குள்ள திருமணமோ விசேஷமோ எது வேணாலும் பண்ணுவாங்க, அந்த எல்லை சாமியை கேட்டுதான். அதுக்கப்புறம் புதுசு புதுசா நிறைய அரசர்கள் லேட்டஸ்டா வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, யோசிச்சாங்க. இந்த கல்லை யார் வேணாலும் தொட்டுட்டு போறாங்க, ஆடு மாடுகள் போய் பக்கத்துல உட்காருது, இது நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கல்லை சுத்தி சுவர் எழுப்புனாங்க. சுவரை தாண்டி யாரும் உள்ள போகக்கூடாது, சுத்தபத்தமா போகணும்
அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் கலை நுட்பமா அவங்க புராணம்லாம் படிச்சவங்க. அவங்க புராணம்லாம் படிச்சதுனால சிவன்னா இப்படிதான் இருப்பாரு, அம்மன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அந்த புராண கதைகள்லாம் கேட்டு அதுபடி ஒவ்வொரு உருவத்தையும் அழகா செதுக்க ஆரம்பிச்சாங்க. சிற்பியை வச்சு அந்த அந்த சிவன்னா எப்படி இருப்பாரு, அம்மன்னா கோவத்தில் எப்படி இருப்பாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எடுத்து சொல்லி அவங்க கிட்ட அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து அதில் இருக்கிற மாதிரியே எனக்கு உருவம் வேணும். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்போ ஃபோட்டோ கிடையாது, சிற்பி தான் உருவாக்கணும். அதை உருவாக்கி கோவிலை கட்டினாங்க. இந்த அரசர்கள் இன்னும் கொஞ்சம் அறிவான அரசர்கள். அவங்க கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இடத்தை தீர்மானம் செய்வாங்க. எந்த இடத்துல காந்த அதிர்வலைகள் அதிகம் இருக்கு அப்படின்றத சோதிப்பாங்க. அதாவது எப்படி சோதிக்க முடியும்னு கேட்காதீங்க. இப்போ இன்னும் கிராமத்துல இருக்க இந்த முறை, அதாவது எங்க நீர் இருக்கு அப்படின்னு தேங்காய் வச்சுட்டு பார்ப்பாங்க. அந்த தேங்காய் நிமிர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல கிணறு வெட்டலாம். இந்த மாதிரி அந்த காலத்துல இந்த இடத்துல காந்த அதிர்வலைகள் இருக்குன்னா அதை மார்க் பண்ணிட்டு அதுதான் கருவறை அவங்க முடிவு எடுத்துருவாங்க. இப்ப கோவில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கருவறையுடைய உச்சிதான் கோயில் கோபுரம். கோவில் கோபுரம் கட்டும்போது மேல் பக்கம் கூராகவும் கீழ்ப்பக்கம் அகலமாகவும் இருக்கும். எல்லா கோபுரத்தையும் பார்த்தா அதுக்கு மேல இந்த செம்புல அதாவது காப்பர்ல அப்பெல்லாம் அதுல கலசம் வைப்பாங்க. இத்தனை கலசம் 5, 6 கலசம் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த கலசத்துக்குள்ள நெல்மணிகள், நவதானியங்கள் இதெல்லாம் வைப்பாங்க. இது எதனால வைக்கிறாங்க அப்படின்னா, அது இன்னும் நமக்கு கனெக்ஷன் அதிகமா எடுத்து கொடுக்கும். அதாவது மேல ஆகாயத்துல நடக்கிற நல்ல நல்ல சக்திகள், பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற அலைவரிசைகள் எல்லாத்தையும் அது இழுத்துக்கும். அந்த காப்பர் அந்த கலசம் இழுத்துக்கும். அதுதான் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி நன்மை. அது இழுத்துக்கும். இது இல்லாம அந்த காலத்துல கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. எதனாலன்னா, கோவில் இல்லைன்னா அந்த ஊர் அழிஞ்சிடும். கோவில் இருந்ததுன்னா பாதுகாக்கப்படும். எதனாலன்னா, இந்த மின்னல் அடிக்கிறது, மழை பெய்யுறது, இடி இடிக்கிறது இதெல்லாம் அந்த கலசம் இழுத்து மெதுவா அந்த சுவர் கல்கள் மூலமா அப்படியே பூமிக்கு செலுத்தும். அதுகிட்ட அந்த ஒரு சக்தி இருக்கு. அதை ஸ்லோவான முறையில பூமிக்கு அடியில அனுப்பி விட்டுடும். இதனால அந்த ஊருக்கு ஒரு நல்லதே நடக்கும். இல்லைன்னா அந்த கிராமமே அழிஞ்சு போயிருக்கும். அப்ப அந்த கோவில் அதை தாங்கிக்குது. அதுதான் சக்தி வாய்ந்த விஷயம். இது இல்லாம நல்ல நல்ல சக்திகள் ஆகாயத்துல அதிகம் இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அந்த பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் சேகரிச்சு நேரா கருவறைக்கு அனுப்பும். கருவறையில இருக்கிற சாமிக்கு அடியிலையும் செப்பு தகடுகள், அதாவது காப்பர் தகடுகள் அதிகம் வச்சிருப்பாங்க. சில நவரத்தன கற்கள். எதுக்காகன்னா, இந்த காந்த அலைவரிசையை வாங்கி கீழே சேகரிச்சு தீபார்த்தனை மூலமா அது நமக்கு ரிப்பீட் கிடைக்கும். இந்த கருவறை காந்த அதிர்வலைகளை வாங்கி பூமியில விடும்போது அந்த கோவில் முழுக்க அந்த அதிர்வலைகள் அதிகமா பரவும். இந்த அதிர்வலைகள்னால என்ன வரும் அப்படின்னா, நீங்க அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம்தான் இப்ப நான் சொல்ல போறேன். சாமி கோவில்ல மாத்திரம்தான் இருக்காரா, வேற எங்கேயும் கிடையாதா? எல்லா இடத்துலயும் தானே இருக்காரு, ஏன் கோவிலுக்கு போகணும், நான் வரமாட்டேன். இந்த இடத்துல அதிர்வலைகள் இருக்கு. இந்த அதிர்வலைகள் இருக்குது அப்படின்றத நாங்க ஏன் நம்பணும்? இப்ப நமக்கு இப்போ ஒரு டிவி பார்க்குறோம். நிறைய சேனல் இருக்கு. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒளிபரப்புறாங்க.
இன்னைக்கு நம்ம வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சேனலும் நம்ம ஒரே ஒரு அறையில் உட்காந்து நம்ம வாங்கி வச்சிருக்க ஒரு டிவியில் பார்க்குறோம். இந்த அலைவரிசைகள் எப்படி வருது? பைப்பு மூலியமா வருதா? ஒன்றும் கிடையாது. அதிர்வலைகள் மூலமாக தான் வெளியில் வருது. இது அப்படி வரும்போது இந்த நம்மளுடைய அந்த சக்தி வந்து இழுத்து நம்ம டிவிக்கு கொடுக்குது. நம்ம வச்சிருக்க அந்த ஆண்டனா அப்படின்றது டவர் வந்து இழுத்து நமக்கு கொடுக்குது. இப்போ எப்படி நீங்க எல்லார்கிட்டயுமே செல்லு இருக்கும். செல்லுன்றது வச்சுக்காதவனே கிடையாது, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா பேசுறதுக்கு டவர் வேணும். டவர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த செல்லுல டக்குன்னு கனெக்ஷன் கிடைக்காது. ரேடியோ இருந்துச்சுன்னா அந்த இந்த நம்பர்ல வச்சாதான் இந்த பாட்டு கிடைக்கும்னா அந்த ஒரு நம்பர் தவறுனா கூட கிடைக்காது. அந்த சரியான நம்பர் தான் கோவில். இப்போ உங்களுக்கு அழகா புரிஞ்சிருக்கும். அந்த சக்திகள் அந்த கோவில்ல அதிகம் இருக்கு. நம்மளுடைய உடலுக்கு இது ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம மனசுல 1008 பிரச்சனை இருக்கு. அதுலயும் நமக்கு வலது மூளை இடது மூளை ரெண்டுமே இருக்கு. ஆனா ரொம்ப யோசிக்கிறது, சிந்திக்கிறது எல்லாமே ஒரு சைடு தான். அந்த இன்னொரு பக்கம் யோசிக்கவே யோசிக்காது. ஆனா கோவிலுக்கு போய் நீங்க வந்து அந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது அது வரைக்கும் சொன்ன மந்திரங்கள், வேதங்கள் அத்தனையும் அந்த தண்ணியில இருக்கும். துளசி போட்டு இருக்கும். அதுவும் வந்து காப்பர்ல இருக்கிற அந்த ஒரு கிண்ணத்துல தான் அந்த தீர்த்தம் இருக்கும். அந்த சக்தியை அதிகரிக்க அதுல வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி. இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தண்ணியை நீங்க குடிச்ச உடனே உடம்பு முழுக்க இந்த நீருக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். நரம்பு வழியா மைண்டு வரைக்கும் போய் மூளையை தட்டி எழுப்போம். அடுத்தது கோவில் மணி ஓசை. அந்த ஓசை சத்தம் உங்களுடைய எல்லா ஆற்றலையும் திறந்து வைக்கும். உடம்புல இருக்கிற எல்லா ஆற்றலையும் திறந்து வைக்கிறதுனால இந்த அதிர்வலைகள் உங்களுக்கு உடனே உடலுக்கு வரும் அந்த வைப். அதனால தான் கோவிலை சுற்றி அந்த கருவறையை பார்த்துட்டு சுற்றி வரணும். அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது உங்களுக்கு இந்த ஆற்றல் சக்தி அதிகமாக கிடைக்கும். இதனால் நம்ம மைண்டு தெளிவாகும், நம்ம உடல் ஆரோக்கியமாகும், நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க வைக்கும், சிறந்த புத்தி கிடைக்கும், குழப்பமாக இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும். ஏன்னா இந்த பெல் மணி ஓசை வந்து இந்த மூளையில் இருக்கிற 2 பக்கத்தையும் செயல்படுத்த வைக்குது. ஒன்று சும்மா இருக்குது, ஒன்று தான் எப்பவும் யோசிக்குது. அந்த சும்மா இருக்கிறதும் யோசிக்கும்போது உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால தான் பல துயரங்களை சுமந்துட்டு கோயிலுக்கு போனாலும் நமக்கு வந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த ஒரு வைப்னால நம்மளுடைய உடல்ல ஒரு புது சக்தி வந்துடும். அது தெளிவை கொடுத்துரும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், தெளிவான புத்தி கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கிற எல்லா விஷயமும் சட்டு சட்டு நடக்கும். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு சரியாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த அதிர்வலைகள் அது போல. அதனால தான் அந்த கோவில்களுக்கு இணையா எந்த வீடும் கட்டக்கூடாது. அதுக்கு மீறி கட்டும்போது சில பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கு மாற்று கிடையாது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, கோவிலுக்கு வந்து அந்த இடி மின்னலை எழுத்துக்கக்கூடிய சக்தி இருக்குது. சரி, ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வைக்கிறோம். அது உங்களுடைய பிரச்சனை, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இந்த கோவில் உருவான காரணம் இப்படி தான். அதனால தான் கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். என்ன கோடி புண்ணியம் அப்படின்னா, ஏகப்பட்ட அதிர்வலைகளை அந்த மேலே இருக்கிற கலசம் இழுக்குது. ஆகாய மார்க்கமா போற பிரபஞ்ச சக்தி முழுக்க நல்ல நல்ல சக்தியெல்லாம் இழுக்கிறதுனால
நீங்க எந்த திசையில இருந்து அந்த கோபுர தரிசனத்தை பார்த்தாலும், உங்க வீட்ல இருந்து பார்த்தாலும், உங்களுக்கு அந்த கோபுர தரிசனத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா சக்தி கிடைக்கும். நீங்க ஒரு ஊர்ல இருந்து எதிர்க்க அப்படி பார்த்தாலும் அந்த சக்தி கிடைக்கும். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அந்த கோபுர தரிசனம் இருக்கிற வீட்டுக்கிட்ட இருந்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நெறைய விஷயம் நடக்கும். சக்சஸாவே நடக்கும். ஏன்னா, அதுல இருந்து அதிர்வலைகள், காந்த அதிர்வலைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த சக்தி கிடைக்கும். அதனால தான் கோவிலுக்கு போனா சுத்துறது, அந்த இடத்துல உட்கார்றது, நீங்க அந்த இடத்துல நல்லா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்றது. சில குறிப்பிட்ட இடத்துல அதிக பவர் ஜாஸ்தி இருக்கும். அது இந்த ராஜாக்கள் கண்டுபிடிச்ச மாதிரி தான். அந்த இடத்துல காந்த அதிர்வலைகள் அதிகம் இருக்கும். நீங்க கேட்கறத உடனே கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னா, சில கோவிலுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க. நம்ம கோயிலை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி சில தூணை தொட்டு கும்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னு சொல்லவே முடியாது. அந்த தூண் கிட்ட வந்து குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கோம். பூவெல்லாம் வச்சிருக்கோம். அதுதான் அந்த கோவில் கட்டும்போது உருவாக்கின முதல் தூண். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கோவிலை முதலா கட்டும்போது உருவாக்கின முதல் தூண். அது வழியாதான் பூமிக்கும் இறைவனுக்கும் தொடர்பு ஆகாய மார்க்கத்திலிருந்து அந்த கோவிலுக்கு வருது. அந்த தூண்ல வந்து அதிக சக்தி ஏற்கனவே பாஸ் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம நம்ம கலசத்து மூலியமா கருவறைக்கு வர்ற சக்தி ஒண்ணு. ஆனா இந்த முதல் தூண் முதல் நட்டாங்க பாருங்க, அந்த தூணை தொட்டு கும்பிடுறதுனால நமக்கு இன்னும் அதிகமான ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் கோவிலோட ரகசியம். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இது மாதிரி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும். அந்த தூண் வழியாதான் பூமியில இருக்கிற ஆற்றல், காந்த சக்தி எல்லாம் மேல வரும். இது மேல வர்றதுக்குள்ள ஆகாய மார்க்கமா இருக்கிற சக்தி அந்த தூண் வழியா கீழேயும் இறங்கும். அப்போ அந்த தூணுக்கு அதிகமான ஆற்றல் இருக்குது, பிரம்மாண்ட ஆற்றல் இருக்குது. அதனாலதான் அந்த தூணை தொட்டு கும்பிடுற வழக்கம் இருக்குது. எல்லா தூணும் சொல்ல, குறிப்பிட்ட சில தூண்கள் மட்டும் எல்லா ஆலயங்கள்லயும் கண்டிப்பா அது மாதிரி ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை மாத்திரம் ஜாஸ்தி வணங்குவாங்க. ஏன்னா அதுதான் அந்த கோவில் உருவாக்கும் போது முதல் நட்ட தூணா இருக்கும். அந்த தூண் தான் முதல் சக்தியை கொண்டு வந்தது. அப்போ அது வந்து லைன் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது அதனாலதான் அந்த தூணை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பழமையான கோயிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தூணை விடாதீங்க. அந்த தூண்ல வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. இவ்வளோ சிறப்புகள் அந்த கோவில்ல இருக்குது. அந்த கோவில் தரிசனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தின்றது அதை விட முக்கியம். நம்ம வீட்டில் சாமி இருக்கு, ஆனா அதுல இருக்கிற சக்தியை விட நம்ம கண்ணை மூடினா சாமி இருக்கு, அதுல இருக்கிற சக்தியை விட அந்த பழமையான கோவில்ல போய் உட்காந்து அந்த ஸ்தல மரத்துக்கிட்ட உட்காந்து சாமியை கும்பிடுறது, இதெல்லாம் இன்னும் அதாவது பூமியில ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அதெல்லாம் வெளியில வர்ற இடம்தான் ஸ்தல மரம், கோவில் கோபுரம், அந்த தூண். இதெல்லாம் ஆகாயத்திலிருந்து சக்தியும், அந்த சக்தி தான் நம்ம நினைக்கிறத கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு மொழி தான் தெரியும், ஆமா அப்படின்னு சொல்ல தெரியும், இல்லைன்னு சொல்ல தெரியாது. நீ எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம, எனக்கு குழந்தை வேணும் தரேன், எனக்கு பணம் வேணும் தரேன் அப்படின்னு சொல்லும். அதனால வந்து அந்த பிரபஞ்ச சக்தி எதுக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை. ஆனா நம்ம தான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கல. நம்ம கேட்காததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கேள்வியை தான் கோயில்ல போய் கேட்குறோம். அந்த கோவில்ல கேட்கும்போது நமக்கு கிடைக்குது. ரெண்டும் ஒண்ணுதான். பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதும் கோயில்கிட்ட கேட்கறதும் ஒண்ணுதான். கோவிலும் அதை தான் பண்ணுது.
அதனால தான் அந்த பிரமிடு முறையில அந்த கோவில் இருக்கு. அந்த கலசத்து வழியா ஆகாய மார்க்கத்துல இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற நல்ல சக்தியெல்லாம் எடுத்து அந்த கருவறைக்கு அனுப்புது. அந்த கருவறை மூலமா தான் நமக்கு அந்த சக்தி திரும்பவும் கிடைக்குது. கோவிலை சுத்தி வரும்போது கண்டிப்பா அடுத்த முறை அந்த தூணை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. அந்த தூண் கிட்ட நல்லா வணங்கி உங்களுடைய நீங்க என்ன தேவையோ அதை கேளுங்க. முடிஞ்சா அதை தொட்டு வணங்குங்க. நீங்க தொட்டாலே அதனுடைய ஆற்றல் அத்தனையும் அந்த கை விரல் மூலியமா உங்க உடலுக்கு பாஸ் ஆகும். அதனால தான் லேசா லேஸ்ல யாருமே யாருக்கும் கை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையில வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அந்த தொட்டு கண்ணில் ஒத்தனாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும். அதுக்குன்னு சுத்தமாக தான் இதை செய்யணும். நம்ம போயிட்டு இவங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு சட்டுன்னு தொட்டு கும்பிடாதீங்க. சுத்தமாக கோயிலுக்கு போனீங்கன்னா தாராளமாக அந்த தூணை தொட்டு கும்பிடுங்க. அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். சில குறிப்பிட்ட இடம் பாருங்க, உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க. கோவில்ல உட்காந்து நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் கிடைச்சிடும். அது 1000% உண்மை. ஏன்னா அங்க அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. ஆனா நான் சொல்றது அத்தனையும் 1000 வருஷம் கடந்த கோவில் மட்டும்தான். இந்த காந்த அலைவரிசைகள் சில கோவில்கள் இருக்கு, அது வந்து தினமும் நாள் தவறாம மந்திரங்கள் அதிகமா சொல்லுவாங்க. அதெல்லாம் உருவேத்துவாங்க. அது மந்திரங்கள் ஒலிக்க ஒலிக்க அந்த கோவிலுக்கு சக்தி அதிகமா கிடைக்கும். அந்த கோவிலுக்கெல்லாம் சடனா சக்தி கிடைக்கும். ஆனா 1000 வருஷம்னும் போது எவ்வளோ மந்திரங்கள் அந்த கோவில்ல நடந்திருக்கும், எத்தனை பூசாரிகள் செஞ்சிருப்பாங்க, பல யுகங்கள். நம்மளே வந்து ஒரு ஒரு 8-9 பிறவியாவது எடுத்துட்டு இருப்போம் அந்த கோவில் வந்ததுல இருந்து. 1000 வருஷம்னும் போது யோசிச்சு பாருங்க. 100 வருஷம் ஒரு வாழ்க்கைன்னா கூட ஒரு 8 பிறவியாவது எடுத்திருப்போம். அப்படிப்பட்ட கோவில்களை விட்டுடாதீங்க. கண்டிப்பா போனீங்கன்னா இந்த கருவறை தரிசனம் பண்ணுங்க. இந்த கோவிலை சுத்தி வணங்குங்க. நான் சொன்ன மாதிரி ரகசியமா அந்த தூணை பாருங்க. அந்த தூண் மூலமா தான் பூமிக்கும் ஆகாயத்துல இருக்கிற சக்தியை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு பாலம் அந்த தூண். அதை நீங்க வழிபடுங்க. உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அதுக்காக தான் அந்த காலத்து கோயிலுக்கெல்லாம் தவறாம போங்க. நிறைய கோவில் இருக்கு நம்ம ஊர்ல. பழமையான கோவிலுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அங்க இருக்கிற மரத்தை பார்த்தா கண்டிப்பா தொட்டு கும்பிடுங்க. முடிஞ்சா கொஞ்சம் கட்டி பிடிங்க. கொஞ்ச நேரம் விடாதீங்க அந்த மரத்தை. அது வந்து உங்களுக்கு பெரிய தெளிவை கொடுக்கும். நான் ஏற்கனவே போட்ட பதிவில் இருக்குது. உங்களுடைய உடம்ப மருந்து இல்லாம ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கணுன்றதுக்காக போட்ட பதிவு அது. அதுல இயற்கை மூலியமா நம்ம உடம்பை எப்படி எல்லாம் வச்சுக்கணுன்றதை பத்தி போட்டிருக்கேன், கேளுங்க. இந்த கோவில்ல இவ்வளோ சக்தி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கோவிலுக்கு போக சொல்றதுக்கு காரணம். இது வந்து உங்களை வந்து இந்த சாமியை கும்பிடுங்க, அந்த சாமி, பழமையான கோவில் எதுவா இருந்தாலும் மந்திரம் அதிகமா இருக்கணும். அந்த கோவில்ல நிறைய கூட்டம் இருக்கணும். பழமையான கோயிலா இருந்துச்சுன்னா கூட்டம் அலைமோதும். இந்த திருவாரூர் கோயில்லாம் வந்து அதிகமான வைப்பு ஜாஸ்தி கிடைக்கும். அதே தியாகேசர் கோயில், சக்கரபாணி கோயில், அதே மாதிரி சிவாலயங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இதெல்லாம் பயங்கரமான ஆற்றல். நம்ம ஊரா இருந்துச்சுன்னா நம்ம திருவெற்றியூர் கோவில், பழமையான கோவில் நிறைய இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கெல்லாம் போனா கண்ணை மூடி உட்காருங்க. அதுவும் முக்கியமா ஸ்தல மரத்துக்கிட்ட. நான் இவ்வளோ விஷயம் சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு அவ்வளோ சக்தியும் ஆற்றலும் கொடுக்கும். தவறாதீங்க. நான் நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சும்மா நம்மளும் கோயிலுக்கு போனோம், வந்தோம், சாமியை கும்பிட்டோம், எதுவுமே நடக்கலையே. நீங்க இதை முறையா நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஆற்றல் தனியா கிடைக்கலன்னா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதுல வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அதனாலதான் சிலர்லாம் பழமையான கோயில் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும்.
அதனால் இந்த கோவிலெல்லாம் தவற விடாதீங்க. அதனால தான் நம்ம சில நேரம் சொல்லுவோம், சபரிமலைக்கு போனால் எனக்கு நல்லது, திருப்பதிக்கு போனால் நல்லது, எனக்கு மதுரைக்கு போனால் நல்லது, காஞ்சி காமாட்சியை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்கிறது அந்த கோவிலோட சக்தி. நெல்லையப்பர் இதெல்லாம் எல்லா கோவில்லையும் பழமையான கோவில் 1000 வருஷம்னா தாராளமாக கிளம்பிடுங்க. கண்டிப்பாக போங்க. நான் சொன்னதை பின்பற்றுங்க. நன்றி. வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.